உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவாடி? கேளுடா. நீ ரோட்ல நடந்து போற, 5 லட்சம் ரூபாய் கீழே கிடக்கு. 100 ரூபா நோட்டா 500 ரூபா நோட்டா? செருப்பு பிஞ்சிரும். சொல்றத கேளுடி. சொல்றா. பணத்தை கையில எடுக்கிற, அடுத்த நிமிஷம் போன் வருது. கடன்காரன் தானே? உன்னை கட்டுறவன். ரெண்டும் ஒண்ணுதான். இவகிட்ட கேள்வி கேட்கறதுக்கு கிணத்துல விழுந்து சாவா. நீ போய் சாவடி, நான் சட்டியை கழுவி வைக்கிறேன். நீ சொல்றா. பணத்தை கையில எடுத்தது போன் வருது. உன் புருஷனை கடத்தி வச்சிருக்கோம். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் விடுவோன்னு. இப்ப நீ என்ன பண்ணுவ? ஐயோ, எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. ஒரே நாள்ல 2 அதிர்ஷ்டமா? என்னடி பண்ற? தவளைய திங்கிறவனே. பண்ணைக்குள்ள தவளை எப்படிடி வந்துச்சு? அவன் கூட என்னடி பேச்சு? சீக்கிரம் வாடி. இருடா, தின்னுட்டு வரேன். தவளை எப்படிடி உள்ள வந்துச்சு? பாம்பு விரட்டிட்டு வந்துடா. பாம்பு எங்கடா? பக்கத்து ரூம்ல அடிச்சு புதைச்சு வச்சிருக்கேன், போய் பாரு. புதைச்சு வச்சிருக்கியா? எங்கடா புதைச்சு வச்சிருக்க? நீ அது மேலதான்டா நிக்கிற. குச்சால நோண்டி பாரு. பாம்பு உயிரோட இருக்குடா. ஏன்டா பயப்படுற? ஓனரும் நாங்களும். டேய், பக்கத்து வீட்டு கோழியோட சேர்ந்து கெட்டு போயிட்டீங்க. இனிமே போனீங்கன்னா வெளுத்து போடுவேன். ஓனர் பொண்டாட்டியும் நாங்களும். ஏண்டா நீங்க கெட்டது இல்லாம எதுக்குடா பக்கத்து வீட்டு கோழியவும் சேர்த்து கெடுக்குறீங்க? மூடிக்கிட்டு இங்கே இருங்க. அவ்வளவுதாங்க எங்க வாழ்க்கை. சோள கொல்லைக்குள்ள என்ன சொக்க வச்சவனே, முந்திரி காட்டுக்குள்ள என்ன சுத்த வச்சவனே, முட்டை போட முக்க வச்சவனே. கானா பாடுறியே, தேனா கேக்குதடி, காணா போயிடுவ ஒரு ஓணாம் பாக்குதடி, முத்து ஒரு ஓணாம் பாக்குதடி. என் கேள்விக்கு பதில் சொல்லுடி. முடியாதா? ஓனரா கேட்டு சொல்லியா? அவன் என்ன ஓனரா கவர்னரா? என்னடா தெரிஞ்சுக்கணும் உனக்கு? 3 கேள்விக்கு பதில் வேணும். கேளுடா, நான் சொல்றேன். அவள்கிட்ட எத்தனை கோழி குஞ்சு இருக்கு? 15. அதுல எத்தனை பெட்டை, எத்தனை சேவல்? 8 பெட்டை 7 சேவல். ஏண்டி இதெல்லாம் ஒரு கேள்வி, இதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா? 3வது கேள்வியை கேளுடா. சொல்றா. அதுல என் ஜாடையில எத்தனை இருக்கு, அவன் ஜாடையில எத்தனை இருக்கு? தயவு செஞ்சு வெளியே வாடி. முடியாதா? மழை பெய்ய தெரியுதா இல்லையாடி? தெரியும்டா, ஆனா வரமாட்டேன். இன்னும் 7 நாளைக்கு மழை இருக்கான். இருக்கட்டும். அதுக்கேண்டி ரோட்டுக்கு பக்கத்துல வந்து படுத்து கிடக்குற? அப்படிதான்டா கிடப்பேன். இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? நான் 21 நாள் அடக்காத்து குஞ்சு பொரிச்சிட்டு தான்டா வருவேன். முட்டையெல்லாம் எப்படி அடகாத்து குஞ்சு பொரிப்ப? அவன் பொண்டாட்டிட்ட போய் கேளுடா. யோ, அவ இஷ்டத்துக்கு ரோட்ல போய் முட்டைய போடுவான். நான் அதை பார்த்துட்டு இருப்பேனே, அதான் முட்டையை எடுத்துட்டேன். அந்த முட்டைய உனக்கே குடுக்கறேன், வெளியில வாடி. இருந்தா தானே கொடுப்பேன், அவதான் தின்னுட்டாரா. இடி இடிக்குதுடி, நான் கிளம்புறேன். ஓனரே, நீ மனசு சொல்றத கேப்பியா இல்ல மூளை சொல்றத கேப்பியா? என்ன பொண்டாட்டிய பாக்குறான்? ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றது அவதானே. ஏன்டா ரொம்ப நேரமா கன்னத்துல கை வச்சுட்டே உட்கார்ந்திருக்க? பல்லு விழுந்துச்சுடா. எப்படிடா விழுந்துச்சு? அத சொன்னா மீதி பல்லு விழுந்துருன்னு என் பொண்டாட்டி சொல்லியிருக்காரு. சரிப்பா, பல்ல பத்திரமா புடிச்சிக்க. கட்டையில போறவன பேரு மட்டும்தான் குடும்ப தலைவர், குத்து வாங்குறதெல்லாம் இவன் தான். கொலம்பஸ் கொலம்பஸ் ஓனர் ஒரு வெண்ண, புதிதாக கண்டுபிடித்து கொண்டா ஒரு பண்ண. ஏண்டி வருஷத்துக்கு நீ 60 முட்டை போடணும், இது வரைக்கும் 6 முட்டை தான் போட்டிருக்க. வருஷமே முடிய போகுது. இதுல கோலம்பஸ் உனக்கு புதுசா பண்ண கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. நீ ஹாயா படுத்துட்டு கொட்டாய் உள்ளான்னு பாக்குற. சரி விடு ஓனரே, அடுத்த வருஷம் அதிகமா முட்டை போடுறேன். அதிகமானா 7 முட்டை போறேன்டா. நீ முட்டையே போடணும், படி. போடா போடா.